இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் சோதனை ஈர்ப்பு தாள் விரிவான கணக்கியல் வழிகாட்டி. போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம், ஜேர்னல் லெட்ஜர்ஸ் பார்த்திருப்போம். அதை வந்து பதிவு செய்யும் முறையை நீங்க கற்றிருப்பீங்க. மேலும் அவற்றில் லெட்ஜர்ஸ்ல வந்து பல்வேறு கணக்குகளுக்கு இடமாற்றமும் முறையையும் நீங்க கற்றுக்கிருப்பீங்க. இந்த பதிவு மற்றும் இடமாற்ற செயல்முறை வருடம் முழுவதும் தொடர்கிறது. வருட முடிவில் இறுதி கணக்குகளை தயாரிக்கும் முன் கணக்கு புத்தகங்களின் கணக்கினை சரியான தன்மையை பரிசோதிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஸோ எவ்வாறு பதிவு செய்வது, எவ்வாறு பரிசோதிப்பது, இதுதான் வந்து விரிவான கணக்கியல் பற்றி, அது சோதனை இருப்பு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோதனை ஈர்ப்பு பட்டியலில் வந்து எப்படி தயாரிப்பது என்பதையும், கணக்கின் சரியான தன்மையை பரிசோதிக்க அதனை எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்பதையும் நீங்க கற்றுக்கொள்வீங்க. ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து வெளிப்படுத்தும் என்னென்ன பிழைகள்லாம் வெளிப்படுத்துறாங்க, அத்தகைய பிழைகளை வந்து எவ்வாறு கண்டறிவது என்பதையும் நீங்க இந்த வகுப்புல வந்து நீங்க கத்துக்குவீங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸோட கணக்கியல் பதிவுல வந்து கணித சராசரியான தன்மையை உறுதிப்படுத்த தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்க ஆல்ரெடி அறிந்திருப்பீங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ன்றது சமநிலை என்றால் கணக்கு புத்தகங்களில் பிழைகள் உள்ளன என்று அர்த்தம். ஸோ மற்ற கணக்குல வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து விரிவான கணக்கியல் வழிகாட்டியில வந்து சமமா இல்லை அப்படின்னா, போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், நம்ம பற்றுக்கு நிகரான வரவு இல்லை வரவுக்கு நிகரான பற்று இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஏதாவது பிழைகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இதுல என்ன பிழைகள் அப்படின்றத வந்து நம்ம என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ விரிவான கணக்கியல் பட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வணிகத்தில் தினமும் பல பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன. அவை மூலப்பதிவுகள் செய்யப்படும் சில புத்தகங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பின்னர் இவை சரியான கணக்குகளுக்கு லெட்ஜரில் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இதன் மூலம் அதில் இடமாற்றம் செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் நிகரான விளைவுகளை அறிய முடிகிறது. யாரு வணிகம் தொடர்பான நடவடிக்கைகளை. ஸோ இந்த நடவடிக்கைகள் எப்படி இது பண்ணணும்னா, பற்று வரவு அப்படின்ற ஒரு பேசிஸ்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த சமங்களை அடிப்படையாக கொண்டு வணிகத்தின் லாபம் அல்லது இழப்புகளை மற்றும் நிதி நிலையை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அந்த லாபம் அல்லது இறுதி கணக்கு லட்டத்தையும் அல்லது நிதி நிலையை பற்றி அறியவும் உதவு வந்து இறுதி கணக்குகள் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதன் மூலம் கிடைக்கப்படும் முடிவுகள் மூலம் நம்பகத்தன்மையும் பெரும்பாலும் கணக்கு புத்தகங்களில் செய்யப்படும் பதிவுகளின் சரியான தன்மையையும் மீது சார்ந்திருக்கும். எனவே இறுதி கணக்குகளை தயாரிப்பதற்கு முன் இந்த பதிவுகளை சரியானதாக என்பதை உறுதி செய்ய இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து உதவுது. ஸோ இதற்காக ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம அறிக்கையை தயார் செய்ய வேண்டும். எவ்வாறு தயார் செய்வது அப்படின்னா, பேலன்ஸ், அதாவது ஜேர்னலோட பேலன்ஸ் படியும் அல்லது டெபிட்டுக்கு நிகரான வரவு என்பதன் மூலியமாகவும் எழுதி ரெக்கார்ட் பண்றது மூலியமாகவும் நம்ம இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டெபிட்டுக்கு சமங்கள் தொகையும் கிரெடிட் சமங்கள் தொகையையும் பொருத்த வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு டெபிட்டுக்கும் அதற்கேற்ப கிரெடிட் இருக்கும், அதே போல் எதிர்மறையாகவும் இருக்கும். இந்த இரண்டு தொகையும் பொருந்தும் போது அது கணக்கு புத்தகங்களில் செய்யப்படும் பதிவுகளில் கணித சரியான தன்மையினை முதன்மை சான்றாக கருதப்படுகிறது. ஸோ டெபிட்ல என்னென்ன வரும், அதாவது பற்றில் என்னென்ன வரும், வரவுல என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம சரி பார்க்குறோம். பற்று 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா வரவுல 500 ரூபாய் இருக்கா அப்படின்றத சரி பார்க்கிறோம். இல்ல வரவுல 500 ரூபாய் இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயோ தவறு நடந்திருக்கு அப்படின்றத வந்து இதன் மூலமா அறிய முடியும். ஸோ இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸோட நோக்கம். ட்ரையல் பேலன்ஸை எப்படி தயாரிக்கலாம்? ஸோ ட்ரையல் பேலன்ஸோட எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம அனைத்து லெட்ஜர் கணக்குகளும் மிச்சங்களை சேகரிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் சமமான அறிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும்.
அதற்கு வந்து ஜேர்னல்ல உள்ள பதிவுகளை எல்லா கணக்குகளையும் சமன் செய்ய வேண்டும். சமன் செஞ்ச பிறகு முக்கியமாக பண புத்தகம் கேஷ் புக், அப்புறம் வங்கி பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த 2 புத்தகங்கள் உள்ள பரிவர்த்தனைகளை வந்து நம்ம பதிவு செய்யணும். இதுல லெட்ஜர்ல வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து பதிவு செய்யணும். பதிவு செஞ்ச பிறகு தனிப்பட்ட கணக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவற்றை வந்து பெறுநர்கள் மற்றும் கொடுப்பவர்களின் கணக்குகள் தனித்தனியாக வரவு வைக்க வேண்டும். புரியுதுங்களா? சோ பெறுநர்கள் மற்றும் கொடுப்பவர்களின் கணக்கில் தனித்தனியாக நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா வந்து முதல்ல வந்து பண வரவு கணக்கு பணக்கணக்கையும் வங்கி கணக்கையும் தனியா என்ட்ரு பண்றோம், பற்றுலையும் வரவுலையும். பேலன்ஸ் மீதம் இருக்கிறதுல வந்து நம்ம வரவுலையும் பெறுநர்களையும் கொடுப்பவர்கள் கணக்குலையும் வந்து நம்ம பற்று வரவு வைக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து இது பண்ணும். ஸோ அனைத்து லெட்ஜர் கணக்குகளையும் மிச்சங்களை சேகரித்து ஒவ்வொரு கணக்கிற்கும் பற்று அல்லது வரவு மிச்சம் இருக்கிறதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அவர் தீர்மானித்து முடித்ததுக்கு அப்புறம் இரு தொகைகளையும் வரிசையாக கணக்கை உருவாக்க வேண்டும். அனைத்து கணக்குகளையும் பட்டியலிட வேண்டும். அதான் நான் சொன்னேன், பணக்கணக்கு வங்கி கணக்கு எல்லா கணக்குலையும் எல்லாத்துலயுமே இந்த 2 கணக்குக்குள்ள வந்துடும். எல்லா நடவடிக்கைகளும் வணிக நடவடிக்கைகள் அனைத்தும் வந்து இந்த 2 கணக்குக்குள்ள வந்து வந்துடும். அப்ப அனைத்து இதை வந்து ரெக்கார்ட் பண்றோம். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் மொத்த பற்று மற்றும் வரவுகளை கணக்கிட வேண்டும். மொத்த பற்று வரவு மற்றும் பற்று சமமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஸோ அப்படி ஒரு சமமா இல்லை அப்படின்னா வந்து ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கணிக்கலாம். சில சமயம் வந்து நம்மளோட ஜேர்னல்ஸ்ல வந்து மிஸ்டேக் இருக்கலாம், தவறு நடந்திருக்கலாம். ஸோ அதை எவ்வளவு கண்டுபிடிப்பது, கொடுக்கப்பட்ட மிச்சங்களிலிருந்து பட்டியல் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி தயாரிப்பது அப்படின்னா, ஸோ உதாரணமாக நாமினல் அக்கவுண்ட் நடப்பு கணக்கு, அதுல வந்து அனைத்து செலவுகளும் இழப்புகளும் டெபிட் செய்யப்படுகின்றன, பற்று செய்யப்படுகின்றன. எனவே சம்பளம் கூலி போன்றவற்றை டெபிட் பண்ணணும், அதாவது பற்று பண்ணணும். நாமினல் அக்கவுண்ட்னா லாப நட்ட கணக்கு. சென்ற முறை நம்ம வகுப்புல பார்த்தோம்னா லாப நட்ட கணக்குல வந்து பற்று வந்து எல்லா செலவுகளையும் வந்து நம்ம பற்று செய்ய வேண்டும். அடுத்து வரவுகளை என்னென்ன வருவாய் அல்லது லாபங்களை வந்து நம்ம வரவு சைடுல வந்து வர வைக்கணும். உதாரணத்திற்கு வந்து வட்டி கிடைத்தது, தள்ளுபடி கிடைத்தது, இதெல்லாம் வந்து நம்ம வரவு சைடுல வந்து வைக்க வேண்டும். ரியல் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட் பர்சனல் அக்கவுண்ட், தனிப்பட்ட கணக்கு, நிஜ கணக்கு, சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ அதுல வந்து பணம், இயந்திரம் போன்ற சொத்துக்களை வந்து நம்ம பற்று வைக்கணும். கேபிட்டல், மூலதனம், கடனாளிகள் போன்றவற்றை வந்து நம்ம வரவு வைக்க வேண்டும். ஸோ செலவு அனைத்தையும் நம்ம என்ன பண்றோம், பற்று வைக்கணும். சொத்துக்கள் அனைத்தையும் நம்ம பற்று வைக்கணும். வருமானங்கள் மற்றும் லாபங்களை வரவு வைக்க வேண்டும். பொறுப்புகளை நம்ம வரவு வைக்க வேண்டும். இந்த 4 தான். ஸோ பற்று, வரவு, இதுல வந்து செலவு மற்றும் ஒரு சொத்துக்களை வந்து நம்ம பற்று வைக்கணும். பொறுப்புகள் மற்றும் லாபங்கள் அல்லது வருமானங்களை நம்ம வரவு வைக்க வேண்டும். ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பற்றுக்கு நிலையான வரவு இருக்கா அப்படின்றத நம்ம அறிய முடியும். இதுக்குரிய சில வழிகாட்டி முறைகள் இருக்கிறது. செலவுகள் மற்றும் இழப்பு கணக்குகளை டெபிட் பண்ணணும், அதாவது பற்று வைக்கணும். வருமானங்கள் மற்றும் லாபங்களை வந்து வரவு வைக்கணும். சொத்து கணக்குகளை பற்று வைக்கணும். பொறுப்புகளை வரவு வைக்க வேண்டும். மூலதன கணக்குகளை வரவு வைக்க வேண்டும். டிராயிங்ஸ், அதாவது மூலதனம் போட்டிருப்பாங்க வணிகம் ஸ்டார்ட் பண்றவங்க. ஸோ அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக சில பணத்தை வந்து நம்ம வணிகத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அகவை கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அகவை கணக்கை வந்து நம்ம வரவு வைக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து சில சிக்கலான நடைமுறைகள் வந்து இதுல இருக்கு. என்ன மாதிரி நடைமுறைகள் அப்படின்னா,
கமிஷன், தள்ளுபடி, வாடகை, வட்டி, இதெல்லாம் வந்து வெறுமனே வந்து வாடகை, வட்டி மட்டும் இருந்துச்சுன்னா இது என்ன நம்ம பெற்றோமா கொடுத்தோமா அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகம் வரும். இது வந்து முக்கியமான சிக்கலான நிலைகள் இதெல்லாம். ஸோ அப்ப இதுல என்ன பண்றது, நீங்க வந்து வட்டி கொடுத்தது அப்படின்னா வட்டி கொடுத்தது கொடுத்தது அப்படின்னு எழுதணும். இல்ல வட்டி பெற்றது அப்படின்னா வட்டி பெற்றது அப்படின்னு முழுமையாக அந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம எழுதணும். முழுமையா இல்லை அப்படின்னா நம்ம அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல செய்யறது வந்து தப்பா இருக்கலாம், ராங்கா போயிடும். ஸோ அதனால வந்து கணக்கு எழுதும் போது கணக்கியல்ல வந்து ஜேர்னல் அதையோ இல்லை நீங்க பணம் சார்ந்த டிரான்சாக்ஷன் எழுதும் போது நீங்க கண்டிப்பாக வந்து முழுமையாக எழுத வேண்டும். சில சிக்கல் நிலையில வந்து சில ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உருப்படிக்கு குறிப்பு இல்லாத போது ட்ரையல் பேலன்ஸ் தயாரிக்க தொடங்கலாம். ஜேர்னல்ல வந்து எப்போ வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் தயாரிப்பாங்க அப்படின்னா, ஜேர்னல்ல வந்து சில டிரான்சாக்ஷனுக்கு வந்து கிளியரா இருக்காது, தெளிவாக அதை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. தெளிவா கொடுக்காத போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம். அப்பொழுது பற்று வரவு தொகைகளை கூட்டும் போது ஒரு நிரல் தொகை குறைவாக இருக்கும். ஸோ பற்று வரவு எந்த இதுல வந்து நமக்கு தெரியல, இப்போ வந்து நம்ம வட்டி கொடுத்ததா இல்ல வட்டி வாங்கினதா அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னா, ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அணுகுமுறை, இந்த அணுகுமுறையை வந்து நம்ம இந்த புக்கை வந்து தயாரித்தோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் புக்கை தயாரித்தோம் அப்படின்னா, ஸோ எந்த சைடு வந்து கம்மியா இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கு, அப்ப இது வந்து கம்மியா இருக்கு, டெபிட் பற்று செயல கம்மியா இருக்கா, வரவு செயல கம்மியா இருக்கா, அப்ப வரவு செயல குறைந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அப்ப இது வந்து கொடுத்தது கிடையாது, பெற்றது. இல்ல பற்று சைடு அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது பெற்றது கிடையாது, சரி கொடுத்தது கிடையாது, பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த நடைமுறைகள். உதாரணமாக கமிஷன் ரூபாய் 300 என்று உள்ளது, ஆனால் அது கட்டப்பட்டதா அல்லது கிடைக்கப்பட்டதா என்பதை குறிப்பிடவில்லை. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் தயாரிக்கும் போது டெபிட் தொகையில வந்து பற்றுல வந்து 300 ரூபாய் குறைவாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்கள். அப்ப இதன் பொருள் என்னன்னா, கமிஷன் வந்து டெபிட்டுக்கு சமமாக காட்டப்படுகிறது. அப்ப அதை டெபிட் நிரலில் சேர்த்தால் ட்ரையல் பேலன்ஸ் சமமாகும். இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட மிச்சங்கள்ல இருந்து பட்டியலை தயாரிக்கிறது. சில பதிவுகள்லாம் வந்து நம்ம பொருந்தாண்மையான காரணம் இருக்கும். ஒரே கணக்கில் பதிவு தவிர்க்கப்பட்டுள்ளது. சில சமயங்கள்ல வந்து ட்ரையல் பேலன்ஸோட தயாரிக்கும் போது வந்து சில காரணிகளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒண்ணு வந்து சில எந்த மாதிரியான பிழைகள், எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் வந்து தவறாக நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒரே கணக்கில் பதிவு தவிர்க்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு அலியிடமிருந்து ரூபாய் 20 பெறப்பட்டது, பணப்புத்தகத்தில் சரியாக டெபிட் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கும், ஆனால் அலியின் கணக்கில் கிரெடிட் பக்கத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஸோ இதுதான் வந்து அளவு குறைந்திருக்கும். அப்ப பற்றுல வந்து நம்ம டெபிட்ல வந்து பற்றுல வந்து நம்ம 300 ரூபாய் நம்ம பதிவு செஞ்சிருப்போம், வரவு செயல வந்து அவருடைய பெயருக்கு உள்ள லெஜர்ஸ்ல வந்து வரவு செயல வந்து வச்சிருக்க மாட்டோம். அப்ப இது வந்து ஒரு கணக்கில் பதிவு தவிர்க்கப்பட்டுள்ளது. 2 கணக்கு எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், பற்றுக்கு நிகரான வரவு இருக்கணும். பற்றுல என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எழுதிட்டீங்க அப்படின்னா வரவுலையும் போய் என்ட்ரு பண்ணணும், பற்றுக்கு நிகரான வரவு. ஸோ அப்ப இது வந்து ஒரு கணக்கு வந்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு பொருந்தாண்மைக்கான காரணம். இரண்டாவது வந்து ஒரே கணக்கில் இரட்டிப்பு பதிவு, ஒரே டிரான்சாக்ஷன் வந்து 2 டைம் வந்து எழுதியிருப்பாங்க, டூ டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பதிவு செஞ்சிருப்பாங்க. காலையில வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னைக்கு நான் வந்து என்னோட வண்டியோட சர்வீஸ் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு வந்து கம்பெனியோட வண்டியை சர்வீஸ் பண்ணியிருக்கேன், வணிகத்தோட வண்டியை சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல, வாய்மொழியா சொல்லியிருப்பாப்ல. உடனே இந்த கணக்காளர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க உடனே. சாரி, அடுத்து ஒரு 2 நாட்கள் கழித்து
அந்த வண்டி வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குரிய பில் கொடுப்பாங்க, ரசீது. அந்த ரசீதை என்ன பண்ணுவாங்க, இந்த கணக்காளர்கிட்ட கொடுத்துருவாங்க. கணக்காளர் கொடுத்த உடனே இந்த கணக்காளர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. அதே இதை திரும்பவும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ரசீதை பார்த்து வண்டி சர்வீஸ் பண்ணது, கார் சர்வீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் எழுதிடுவாங்க. ஸோ 2 டைம் ஒரே கணக்கில் இரட்டை பதிவு செய்வது. கணக்கின் தவறான பக்கத்தில் வரவு வைத்தல், அது பதிவு செய்தல். வரவோ பற்று வைக்கிறது, தவறான பற்று வைத்தல். உதாரணமாக வந்து கானிடமிருந்து ரூபாய் 300 பெறப்பட்டது. அது பண புத்தகத்தில் சரியாக பற்று பக்கத்தில் பதிவிக்கப்பட்டிருந்ததாலும் கானின் கணக்கில் தவறாக டெபிட் பற்று பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டால் அது 600 என்று நேர்த்தியாக செய்யப்படும், கிரெடிட் இல்லாம செய்யப்படும், பற்று இல்லாம செய்யப்படும். உதாரணத்திற்கு கானோட அக்கௌண்ட்ல வந்து 300 ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க கான்ட்ட இருந்து. அப்ப 300 ரூபாய் நீங்க கான்ட்ட இருந்து வாங்கும்போது டெபிட் பண்ணணும், கானோ அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும். நீங்க கானோட அக்கௌண்ட்லயும் டெபிட் பண்ணி இங்கேயும் டெபிட் பண்ணீங்க அப்படின்னா, பற்று வச்சீங்க அப்படின்னா, 2 முறை பற்று வச்சீங்க அப்படின்னா கானோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 600 ரூபாய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கணக்கின் தவறான பக்கத்தில் பதிவு செய்வது. பற்றுக்கு பதிலா வரவுல செய்யறது, வரவுக்கு பதிலா பற்றுல இது பண்றது. சேலரி, சம்பளம் கொடுத்தது. அப்ப சம்பளம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது செலவு நம்மளுக்கு. அப்ப செலவுனா டெபிட் சைட்ல என்ட்ரு பண்ணணும், பற்று சைட்ல நம்ம எல்லாம் செய்யணும். அனைத்து செலவுகளையும் பற்று சைட்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், பதிவு செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்வோம், சம்பளம் அப்படின்னு சொல்லி வரவு பக்கத்துல வச்சுட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு வருமானம் மாதிரி ஆயிரும். அப்ப மிஸ்டேக், பிழைகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அடுத்து ஒரே கணக்கில் தவறான தொகையை பதிவு செய்தல். 300 ரூபாய் அப்படின்ற பதிலாக வந்து 3000 அப்படின்னு என்ட்ரு பண்ணிடுவாங்க, இல்ல 300க்கு பதிலாக 30 அப்படின்னு என்ட்ரு பண்ணிடுவாங்க. ஸோ தவறான தொகையை பதிவு செய்தல். கணக்குகளை சமன் செய்யும் தவறுகள். கணக்குகளை சமன் செய்யும் தவறுகள். 1000 ரூபாய் எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா 900 ரூபான்னு எழுதிடுவாங்க. அப்ப 100 ரூபாய் நம்ம விடுபட்டுரும். ஸோ கேட்டு எழுதுவாங்க. அவங்க வந்து பில்ல பார்த்துட்டு ரசீதை பார்த்து எழுத மாட்டாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு எழுதுவாங்க. கணக்காளர் வந்து கேட்டுட்டு எழுதுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்ப எழுதும்போது இந்த பிழைகள் வந்து வர்றதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து ஒரே ஒரு சமமை தவிர்த்தல். ஸோ லெஜர் கணக்கின் சமமை ட்ரையல் பேலன்ஸில் முழுமையாக சேர்ந்திருக்காத போது அது பொருந்தாது. உதாரணமாக 500 விற்பனை கணக்கில் சமன் தவிர்க்கப்பட்டால் ட்ரையல் பேலன்ஸில் வரவு பக்கத்தில் 500 குறைவாக இருக்கும். நீ மொத்தமா விடுபட்டுட்டீங்க, சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு 500 ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, விற்பனை பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த விற்பனை வந்து விற்பனை கணக்குல நீங்க எழுதவே கிடையாது. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த விற்பனையே நம்மளுக்கு வரவே வராது. அப்ப 500 அது விடுபட்டதாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தவறு. பிரத்யேக புத்தகங்களில் தவறுகள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில புக்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எழுத்து பிழைகள், நம்பர் மிஸ்டேக் விட்டுருப்போம், எழுத்து பிழைகள் விட்டுருப்போம். 400 அப்படின்னு 40ன்னு எழுதியிருப்போம். 8ன்னு எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்போம், நம்ம 8 வந்து 0 மாதிரி போட்டுருவோம். ஸோ அது பெரிய பிழைகள் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து இது போக கூட்டு பிழைகள் ஒன்று இருக்கு. பற்றையும் வரவையும் கூட்டும் போது சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுவோம், டோட்டல் மிஸ்டேக். கூட்டும் போது உள்ள பதிவுகளை வந்து மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ பொதுவான காரணிகள், பிழைவுகளுக்கு வந்து பொதுவான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 ஒரே கணக்கில் பதிவு தவிர்க்கப்பட்டதல், ஒரே கணக்கில் இரட்டை பதிவு, கணக்கின் தவறான பக்கத்தில் பதிவு, கணக்கில் தவறான தொகையை பதிவு செய்தல், கணக்குகளை சமன் செய்யும் தவறுகள், ட்ரையல் பேலன்ஸில் ஒரே சமனை தவிர்த்தல், பிரத்யேக புத்தகங்களில் தவறு செய்தல், ட்ரையல் பேலன்ஸில் தொகைகளை கூட்டும் போது தவறு நடத்தல். ஸோ இதெல்லாம் வந்து தவறு நடக்குவதற்கான முக்கிய காரணங்கள். ஸோ எழுத்து பிழைகள். காணின் கணக்கில் தவறான தொகையை பதிவு செய்தல்,
துணை புத்தகத்தில் தவறான தொகையை பதிவு செய்தல். துணை புத்தகத்தின் தொகையை பதிவு செய்யும் போது தவறு செய்தல். கணக்குகளை தவறாக தொகுத்தல் அல்லது சமன் செய்தல். கணக்குகளை வந்து தவறா தொகுத்து சமன் செய்ய, தவறான கணக்குல வந்து நம்ம பதிவு செய்யறது. ஸோ இதெல்லாம் வந்து கணக்கோட பிழைகள் ஆகும். ஸோ இந்த பிழைகளை வந்து என்ன மாதிரி பிழைகளா வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, மூல பதிவுகள்ல வந்து சாத்தியக்கூறுகளின் பிழைகளின் மூலக்கூறுகள் வந்து பதிவு பிழைகள், கணக்கு பிழைகள், பதிவுகள் விடுபடுதல், கணக்குகள் தவறாக வகைப்படுத்துதல், மாற்று பிழைகள், இரட்டை பதிவு கணக்கியல் கோட்பாடு மீறல். ஸோ இதுதான் வந்து பிழைகளோட முக்கிய காரணிகள். முதல் பதிவுகள் வந்து பதிவே செய்யாம விட்டுறது. இரண்டாவது வந்து கணக்கு பிழைகள் அப்படின்றது கணக்கு நம்ம எழுதும் போது வந்து தவறா வந்து என்டர் பண்றது. பதிவுகளை விடுபடுறது, பதிவு செய்யாமையே விட்டுறது. ஒரு பில்லு வந்து ஒரு ரசீதை வந்து வாங்கி நம்ம ஒரு புக்கு அடியில் வச்சிருப்போம், அந்த புக்கு அப்படியே அந்த ரசீதை அப்படியே மறந்துடுவோம். ஸோ அது பதிவுகள் விடுபடுதல். கணக்குகளை தவறாக வகைப்படுத்துது. செலவுக்கு பதிலாக வரவு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருப்போம். மாற்று பிழைகள், கூட்டும் போது பிழைகள் விட்டுருப்போம். இரட்டை பதிவு கணக்கியல் கோட்பாடு மீறல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம இரட்டை கணக்கியல் கோட்பாடு முறையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதாவது பற்றுக்கு நிகரான வரவு. அதை வந்து நீங்க மீறும் போது இந்த பிழைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எவ்வாறு இந்த பிழைகளை வந்து கண்டறியலாம் அப்படின்னா, சமன்பாட்டு வித்தியாச முறை. ஸோ இதை வந்து நம்ம டெபிட்டுக்கும் வற்றுக்கும் வரவையும் கூட்டி கரெக்டா இருக்கா மேட்ச் பண்ணி பார்க்குறோம். கரெக்டா இல்லை அப்படின்னா எந்த சைடு பேலன்ஸ் வருது, எந்த சைடு வந்து கம்மியான தொகை வருது, அப்ப எந்த சைடு பேலன்ஸ் வருது அந்த சைடை வந்து நம்ம திரும்பவும் வந்து கன்சிடர் பண்ணணும். திரும்பவும் வந்து நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா வந்து நம்ம செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ இரண்டாவது வந்து வகுத்தல் சோதனை அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து பண்ணுவாங்க இதை. இந்த வகுத்தல் சோதனை அப்படின்றது வந்து டிரான்சாக்ஷனை மொத்தமா ஆட் பண்ணி அதை வந்து உள்ள டோட்டலை வந்து வகுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வகுத்தல் சோதனை. அடுத்து மூல ஆவணங்களிலிருந்து பதிவுகளை தடயமாய் பின்தொடரல். ரசீது புக்ல இருந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, அப்ப எங்க மிஸ்டேக் விட்டுருக்கோம், முதல்ல இருந்து விற்பனையிலிருந்து பர்ச்சேஸ்ல இருந்து எல்லா ரசீதுகளையும் ஒவ்வொரு ரசீதா வந்து நம்ம வெரிஃபை பண்றோம். இப்ப 400 அப்படின்னு எழுதியிருக்காங்க, அது 400 4000 இல்ல 40 அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்றோம். எதுவும் எப்ப தெரியும், நம்ம இந்த மூல ஆவணங்களை வந்து பதிவு செய்வதை வந்து ஆராயும் போது தான். நம்ம வந்து லெட்ஜர்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம் இன்ஃபர்மேஷன். இந்த எழுதும் போது வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து லெட்ஜர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்போம். அப்ப அதுக்குரிய பில்களை வந்து நம்ம ரசீதுகளை வந்து நம்ம ஆராய வேண்டும். அடுத்து நான்காவது வந்து கணக்கு பதிவுகளை முழுமையாக மில ஆய்வு செய்தல். ஜேர்னல் லெட்ஜர்ஸை வந்து முழுமையா வந்து வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், குமாருக்கு சேலரி சம்பளம் கொடுத்தது அப்படின்னு இருக்கும். அப்ப 2 இது பற்றுலையும் இருக்கணும், வரவுலையும் இருக்கணும். அப்ப இங்க வந்து பற்றுல இருக்கணும் சம்பள கணக்கு, குமார் சம்பள கணக்கு பற்று அப்படின்னு இருக்கணும். அப்ப பற்று கணக்குல பணக்கணக்குல போய் பற்று சைட்ல குமார் இருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்து குமார் கணக்குல வரவு சைட்ல பணக்கணக்கு இருக்கணும், அது பணக்கணக்கு இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்றோம். அப்ப கணக்கு பதிவுகளை முழுமையாக மீளாய்வு செய்தல். அடுத்து இது எல்லாம் செஞ்சிட்டோம், நம்மளால எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சஸ்பென்ஸ் கணக்கு. சஸ்பென்ஸ் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத கணக்கை வந்து நம்ம செய்யறோம். இது எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா பில்களை வந்து ரசீதுகளை வந்து நம்ம வெரிஃபை பண்றோம். எல்லா கணக்கு பதிவுகளையும் வந்து தரவா வந்து செக் பண்றீங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளால கண்டறிய முடியவில்லை என்றால் நம்ம சஸ்பென்ஸ் கணக்குகளை வந்து பயன்படுத்துறோம்.
ஸோ அடுத்து வந்து பிழைகளோட வகைகள். ஈடு செய்யும் பிழைகள், கோட்பாடு பிழைகள், பதிவுகள் முழுவதும் விடுபட்டிருக்கலாம், இரட்டை பதிவு, சமன்பாடாக காணப்படும் தவறான தொகைகள். ஈடு செய்யும் பிழைகள். ஈடு செய்யும் பிழைகள்னா இந்த பிழைகளை வந்து நம்மளே சரி செஞ்சிடலாம். அதுதான் வந்து ஈடு செய்யும் பிழைகள். ஈடு செய்யும் பிழைகள் அப்படின்னா நம்ம சின்ன தவறா இருக்கும், அது சிறிய தவறா இருக்கும். உதாரணத்திற்கு 50 ரூபாய் பெட்ரோல், வாகனத்துக்கு வந்து பெட்ரோல் போட்டிருப்பாங்க. ஆனா இவங்க 50 எழுதியிருக்க மாட்டாங்க, 500 எழுதியிருப்பாங்க. அப்ப 500 எழுதியிருந்தாங்கன்னா இது வந்து எழுத்து பிழை. அந்த 500 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0 வந்து கேன்சல் பண்ணி விட்டுலாம். ஸோ இது வந்து ஈடு செய்யும் பிழைகள். கோட்பாடு பிழைகள். கோட்பாடு பிழைகள்னா அப்படின்னா நம்ம வந்து சம்பள கணக்குனா சம்பள கணக்குல தான் பற்று வைக்கணும். கடன் கணக்கு அப்படின்னா கடனாளர்கள் கணக்குல தான் பற்று வர வைக்க வேண்டும். மூலதன கணக்கு அப்படின்னா மூலதனம் உரிமையாளர் கணக்குல தான் நம்ம பதிவு செய்யணும். ஸோ ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம முறையா கடைபிடிக்க வேண்டும். அதுதான் கோட்பாடு பிழைகள். அப்ப அந்த கோட்பாடை வந்து நம்ம கடைபிடிக்காத போது இந்த பிழைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பதிவுகள் முழுவதும் விடுபட்டிருக்கலாம். ஒரு பதிவே வந்து நீங்க எழுதாமே விட்டுருக்கலாம். உதாரணத்திற்கு நீங்க 2 ரசீது எடுக்கும்போது 2 ரசீதும் வந்து ஏன்னா சேர்ந்து போயிடும், நீங்க அதை பார்த்திருக்கவே மாட்டீங்க, சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. அப்ப அந்த ரசீதை வந்து நம்ம எப்பயுமே என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப பதிவுகள் முழுவதும் விடப்பட்டிருக்கலாம். அடுத்து இரட்டை பதிவு. இரட்டை பதிவு பண்ணும்போது பற்றுக்கு நிகரான வரவு, அதான் இரட்டை பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றுக்கு நிகரான வரவு. அது அப்படி அந்த பற்றுக்கு நிகரான வரவு வைக்கும் போது நம்ம தவறு செஞ்சிருக்கலாம். உதாரணத்திற்கு வாடகை கொடுத்தது அப்படின்னு இருக்கும். நம்ம வாடகை மட்டும் பார்த்துட்டு வாடகை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை கணக்கு, பணக்கணக்கு பற்று, வாடகை கணக்கு வரவு அப்படின்னு வச்சுக்கணும். வாடகை கணக்கு பற்று, பணக்கணக்கு வரவுன்னு தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிருவோம், மாத்தி வச்சிருவோம். அதான் இரட்டை பதிவு முறையை வந்து தவறா என்ட்ரு பண்ணிருக்கோம். அடுத்து சமன்பாடாக காணப்படும் தவறான கொள்கைகள். சில சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க 50 ரூபாய்க்கு செலவு செஞ்சிருப்பீங்க, அதுக்கு பில்லு வாங்கிட்டு வந்துருப்பீங்க, அந்த பில்லு மிஸ் ஆயிருக்கும், காணாம போயிருக்கும். அப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு நிகரான வேற ஒரு பில்ல, ஒரு ரசீதை வந்து என்ன பண்ணிடுவீங்க, என்ட்ரு பண்ணிடுவீங்க. அது வந்து சமன்பாடாக காணப்படும் தவறான கொள்கைகள் இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸோட வெளிப்படுத்தாத பிழைகள். ட்ரையல் பேலன்ஸோட நன்மைகள் என்னென்ன, ஏன் இதை வந்து நம்ம செய்யணும், என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, கணக்கின் கணிப்பை உறுதி செய்கிறது. முதல்ல வந்து நம்மளோட கணக்கு வந்து கரெக்டா இருக்கா, சரியாக இருக்கிறதா அப்படின்றத வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து பயன்பாட்டு கணக்கு வந்து உறுதி செய்யுது. ஆமா, நீங்க பண்ண ஜேர்னல், லெட்ஜர், இறுதி கணக்குகள் எல்லாமே வந்து கரெக்டு, சரியா இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து உறுதிப்படுத்தும். 2, நிதிநிலை அறிக்கைகளுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை. நிதிநிலை அறிக்கைகள். நிதிநிலை அறிக்கை எப்படி கொடுப்பாங்க, அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னாலே அந்த அறிக்கை வந்து சரியானதாக இருக்க வேண்டும். அப்ப சரியானதா இருக்கும்னு நம்மளுக்கு எப்படி தெரியணும், இந்த அறிக்கையை வந்து நம்ம கொடுக்குற சரியானதா இருக்கும் அப்படின்னா நம்ம எதை அடிப்படையா எடுத்து பண்றோம், இறுதி கணக்குகள். என்னுடைய நிர்வாகத்துல வந்து இவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இறுதி கணக்குகள் மூலியமா நம்ம அறிகிறோம். அது மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த அறிக்கைகளை கொடுக்குறோம். அப்ப அந்த அறிக்கை வந்து நம்மளுக்கு கரெக்டா இல்லையா அப்படின்றத, சரியானதாக இருக்கா இல்லையான்றதை எதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் பண்றது மூலியமா, ப்ரிப்பேர் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியானதா இருக்கா இல்லையா அப்படின்றது. நிதிநிலை அறிக்கைகளுக்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து இருக்கு. சீக்கிரத்தில் பிழைகளை கண்டறிய உதவுகிறது. மிஸ்டேக்ஸ் வந்து இது
சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா பற்றையும் எல்லா வரவையும் ஒரே பக்கத்துல கொண்டு வராங்க. அனைத்து பற்றுகளையும் அனைத்து வரவுகளையும் நம்ம சொன்ன மாதிரி பணக்கணக்கு வணிக கணக்கு சம்பந்தப்பட்டான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரே பக்கத்துல வந்து கொண்டு வர்றாங்க. அப்ப நம்ம அதை மொத்த டோட்டல் போட்டு பண்ணும்போது பார்க்கும்போது ஈஸியா வந்து எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு. உதாரணத்திற்கு ரூபாய் 500 வந்து டிஃபரன்ஸ் வருது, வேறுபாடு வருது. பற்றுக்கும் வரவுக்கும் உள்ள வேறுபாடு வந்து 500 ரூபாய். அப்ப அந்த 500 ரூபாய் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. உதாரணத்துக்கு வாடகை அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், அது கொடுத்தது அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் எழுதியிருப்போம். கொடுத்ததுன்னு சொல்லி பற்று சீல் எழுதியிருப்போம். ஆனா கொடுத்த அது வந்து வாங்கினது, வாடகை வாங்கினதா இருக்கும், வாடகை வந்ததா இருக்கும் நம்மளுக்கு. அப்ப அந்த 500 ரூபாய் வந்து இதுதான், இங்கதான் மிஸ்டேக் இருக்கும், இங்கதான் தவறு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய் எடுத்து மாத்தி போட்டோம். பற்றுல இருந்து வரவுல எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கணக்கை வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து சீக்கிரத்தில் பிழைகளை கண்டறிய உதவுகிறது. நிதி நிலைமைக்கான ஒரு சுருக்கம். இது இன்னொன்னு வந்து இது வந்து நிதி நிலைமை, எவ்வளவு நிதி நமக்கு இருக்கு, எவ்வளவு லாபம், எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, நம்ம எவ்வளவு செலவு செய்யறோம், நம்ம எவ்வளவு பொறுப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு பொறுப்பு நம்ம கொடுபட வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2 பதிவுகளையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், நிதி நிலைமையை வந்து ஒரு வணிகத்தோட நிதி நிலைமையை வந்து சுருக்கமா இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். வளமையான பதிவு வைப்பதற்கு வழிவகுக்கிறது. வளமையான திறமையான பதிவுகளை வளர்ப்பதற்கு இந்த பதிவு வந்து வழிவகுக்கிறது. சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த ட்ரையல் பேலன்ஸை நம்ம செய்யும் போது சில வரம்புகள் இருக்கு. என்னதுன்னா, சுயமாக அனைத்து துல்லியத்தன்மையும் உறுதி செய்ய முடியாது. முதல்ல வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. என்ன கட்டுப்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா, நீங்களாம் வந்து சுயமா சிந்திச்சு நானே யோசிச்சு வந்து நான் வந்து இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்தேன், இந்த தொகையை வந்து நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்ய முடியாது. சுயமாக நீங்க எதையுமே இதுல வந்து செய்ய முடியாது. இதற்கு வந்து ஆதாரம் தேவைப்படும். நீங்க ஒரு 500 ரூபாய் வந்து விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, எந்த 500 ரூபாய், அதுக்குரிய ரசீது எங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டும். அப்பதான் இந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம எழுத முடியும். அப்ப சுயமாக அனைத்து துல்லியத்தன்மையும் உறுதி செய்ய முடியாது. இரண்டாவது, அனைத்து வகையான கணக்கு பிழைகளையும் கண்டறிய முடியாது. இது முக்கியமானது. அனைத்து விதமான ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து அனைத்து விதமான கணக்கு பிழைகளையும் கண்டறிய முடியாது. உதாரணத்திற்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா, அந்த 500 ரூபாய் எந்த செலவுலையோ வரவுலையோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து எழுதிடலாம். 999 அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், தொகை வந்திருக்கும். பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அமௌண்ட் நம்ம எங்கேயுமே செலவு செஞ்சிருக்கவே மாட்டோம். இல்ல வரவு சைடும் சரி, பற்று சைடும் சரி, வரவு சைடும் சரி, அந்த அமௌண்டே இருக்காது. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 கணக்குகள் 2 இதா இருக்கும். ஒரு கணக்குல வந்து 499 இருக்கும், இன்னொன்னு வந்து 500 ரூபாய் அப்படின்னு 2 பில் வந்து அங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. 2 ரசீதை வந்து அங்க 2 கணக்குகள் வந்து அங்க மிஸ் பண்ணிருப்பாங்க, விடுபட்டிருப்பாங்க. 2 கணக்குல இருந்து விடுபட்டிருப்பாங்க. 499 மற்றும் 500 ரூபாய் பில்கள் ரசீது வந்து விடுபட்டிருக்கும். அப்ப இங்க பேலன்ஸ் காட்டும் போது, டோட்டல் காட்டும் போது 999 காட்டுவாங்க. அப்ப நம்ம 999 எவ்வளவு அமௌண்ட், ஃபுல் அமௌண்டா ஹாஃப் அமௌண்டா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்ப அனைத்து வகையான கணக்கு பிழைகளையும் கண்டறிய முடியாது ட்ரையல் பேலன்ஸ் மூலமா. மேலும் சரிபார்ப்பு தேவைப்படுகிறது. ஒரே இதுல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நம்ம போய் நம்ம என்ன பண்றோம், வெரிஃபை பண்றோம், சரிபார்க்கிறோம். இல்ல அந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் சரிபார்க்கிறோம், அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ரசீது, ஒவ்வொரு ரசீதையும், அந்த வருடத்துக்குரிய ஒவ்வொரு ரசீதையும் நம்ம என்ன பண்றோம், வெரிஃபை பண்றோம். மேலும் சரிபார்ப்பு தேவைப்படுகிறது. அடுத்த 4வது வரம்பு, ஆரம்ப பதிவு
துல்லியத்தன்மையை பொறுத்தது. எவ்வளவு துல்லியமா நீங்க பதிவு செய்யறீங்க, இதுல பண புத்தகத்திலையும் வங்கி கணக்குலையும் எவ்வாறு பதிவு செய்யறீங்க, அதுதான் வந்து முக்கியம். நீங்க அங்க மிஸ்டேக் விடுவீங்க, அங்க பில்லு அங்க வந்து பில்லுலயே வந்து மிஸ்டேக் விட்டுறீங்க, ரசீதுல வந்து நீங்க 500க்கு பதிலா வந்து 50ன்னு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. we cannot do anything. இதுல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதுல ட்ரையல் பேலன்ஸ்ல. சோ ஆரம்ப பதிவு மிக துல்லியமாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து நம்ம சரியான முடிவுகளை வந்து நம்ம தெரியப்படுத்த முடியும். சில பிழைகளை வந்து சரிப்படுத்தல் சில திருத்த பிழைகள் மூலயமா நம்ம செய்யலாம். ஒன்று வந்து ஒரு பக்க பிழைகள். ஒரு பக்க பிழைகள் வந்து எவ்வாறு அப்படின்னா, சில பர்டிகுலரா டெபிட் பற்றுல மட்டும் இருக்கும், இல்ல வரவுல மட்டும் இருக்கும். அப்ப அதுக்குரிய அதை எப்படி திருத்தலாம், அது என்ன தவறு, அது எவ்வாறு நம்ம திருத்தலாம். ஏன்னா இப்ப நீங்க 500 ரூபாய் இருக்கு, அது 50 ரூபான்னு மாத்தணும் நீங்க. அப்ப அது எப்படி 50 ரூபான்னு மாத்தணும்னா எங்க எது வந்து அஃபெக்ட் ஆகும். பிகினிங்ல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே நமக்கு மாத்த வேண்டியிருக்கும். அப்ப அதை என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம செயல்படுத்தணும். சோ நிதிநிலை அறிக்கையின் தாக்கம் இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு பக்க பிழைகள் வந்து நிதிநிலை அறிக்கைகளை வந்து தாக்கம் இருக்கும். இரு பக்க பிழைகள்ல வந்து அடையாளம் கண்டு முறை ரொம்ப கடினம். திருத்த அணுமுறைகள் ரொம்ப ஈஸி. திருத்த அணுமுறை ஒரு இது வந்து விட்டுட்டீங்க, நீங்க எழுதவே இல்லை, கணக்கே வந்து ஒரு சம்பளம் கொடுத்தது அப்படின்றது எழுதவே இல்லை அப்படின்னா ஈஸி, நம்ம ஆட் பண்ணிடலாம். திரும்ப என்ன பண்ணிடலாம், நம்ம விடுபட்டதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அது எப்ப ஆட் பண்ணணும் அப்படின்னா வருட முடிவுல வந்து நம்ம விடுபட்ட கணக்குகளை வந்து ஆட் பண்ணிடலாம். அதான் இருபக்க பிழைகள். சோ இதுதான் வந்து ஒரு பக்க பிழைகள், இருபக்க பிழைகள். அடுத்து வந்து சஸ்பென்ஸ் கணக்கு பிழை சரிபார்க்கப்படும். சோ இந்த சஸ்பென்ஸ் கணக்கோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பற்றுக்கு நிகரான வரவை வந்து நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரோம். சஸ்பெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அனாமத்து கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமே பண்ண முடியல, எதுவுமே எங்களால இது பண்ண முடியல, கண்டே பிடிக்க முடியல, சரிபார்க்கவே முடியல, எல்லாமே நாங்களும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா சஸ்பெண்ட் கணக்கு கொண்டு வருவாங்க. ஸோ சஸ்பெண்ட் கணக்கை பயன்படுத்தும் சமயம் முக்கியம். எப்ப பயன்படுத்தலாம், எந்த சமயத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லா சமயத்திலையும் நம்ம பயன்படுத்த முடியாது. அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் உண்டு. 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 1000 ரூபாய் வந்து விடுபட்டுருச்சு அப்படின்னா 1000 ரூபாய் சஸ்பெண்டா கொண்டு வர முடியாது. 1000 ரூபாய் என்ன ஆச்சு, எவ்வளவு எங்க விடுபட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதற்கு ஆய்வு கூட்டங்கள், இயக்குநர் கூட்டங்களை நடத்தி அதை விவாதிச்சு அதன் மூலியமா நம்ம இந்த சஸ்பெண்ட் அக்கௌண்ட் கொண்டு வரணும். சஸ்பென்ஸ் கணக்கு வந்து இது தற்காலிக தன்மை மட்டுமே, இது வந்து நிரந்தர தன்மை கிடையாது. கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு முடிவு செய்வதற்கு இது தற்காலிக கணக்கு மட்டுமே. இது வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு உதவி செய்கிறது. பற்றுக்கு நிகரான வரவு கிடையாது. பற்று அதிகமா இருக்கு, வரவு கம்மியா இருக்கு, இல்ல வரவு அதிகமா இருக்கு, பற்று கம்மியா இருக்கு. அப்ப இந்த வேறுபாடை களையறதுக்கு தான் வந்து இந்த சஸ்பெண்ட் அக்கௌண்ட் வந்து கொண்டு வராங்க. இது வந்து கணக்கியல் சிகிச்சையில வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து இது செலவு கணக்கா நம்ம காட்டப்படும். சோ திருத்த பதிவுகளின் லாப தாக்கம். சோ எந்த மாதிரி இந்த திருத்த பதிவு பண்ணும்போது எந்த மாதிரி லாப தாக்கம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னா, பிழைகள் திருத்தங்கள் லாப கணக்கீட்டை எப்படி பாதிக்கின்றன, பின்னோக்கிய அமைப்புகள், கணக்கியல் தரங்கள் இணக்கம், வெளிப்படை தேவைகள். சோ இதெல்லாம் வந்து நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டும். நிதி தேவை சம்பந்தமான லாபங்கள்ல வந்து நம்ம தாக்கம். உதாரணத்திற்கு நம்ம வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம சஸ்பென்ஸ் போட்டிருக்கோம். அதாவது என்ன செலவுன்னு செஞ்சோம், செலவா வரவானே தெரியல, ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1000 ரூபாய் நம்ம வந்து அதுல சஸ்பென்ஸ் போட்டிருக்கோம். இந்த திருத்தங்கள் வந்து லாபத்தை வந்து எவ்வாறு பாதிக்கின்றன அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து சில பிழைகள்லாம் இருக்கு. ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து சில பிழைகள்லாம்
இருக்கு. அது என்ன மாதிரி பிழைகள் பார்த்தீங்க அப்படின்னா, எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல், அதாவது எழுத்து பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பரிவர்த்தனை பற்று மற்றும் வரவு விதிகளுக்கு உட்படவையாக பதிவிடப்படவில்லை அல்லது வேறு ஒரு கணக்கில் கோட்பாடு புறக்கணிக்கப்பட்டால் அதில் எழும் பிழைகள் பதிவு பிழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து அறிவு குறைபாடு பிழைகள். அறிவு குறைபாடு பிழைகள். ஸோ அறிவு குறைபாடு பிழைகள் அப்படின்றது நம்ம எழுதும்போது எழுதி செய்யும்போது சில குறைபாடு நம்ம விட்டுருப்போம். 2 ரூபாய் அப்ப 20 ரூபாய் அப்படின்றதுல 2 ரூபாய்ன்னு விட்டுருப்போம், இல்ல 200 ரூபாய்ன்னு என்ட்ரு பண்ணிருப்போம், ஒன்னு அதிகமா என்ட்ரு பண்ணிருப்போம், இல்ல கம்மியா என்ட்ரு பண்ணிருப்போம். ஸோ இது அறிவு பிழைகள் அப்படின்றது. ஸோ இது சில இதுல சில டைம்ல சில நேரங்கள்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாது கணக்கியல்ல. சில ஆக்கப்பூர்வ பிழைகள். ஆக்கப்பூர்வ பிழைகள்ன்றது ஒரே பக்கத்துல 2 விதமான கணக்குகளையும் எழுதுறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பற்றுக்கு நேரான வரவு இருக்கணும், ஆனா பற்றுலேயே 2 கணக்குகளையும் என்ட்ரு பண்ணிருக்கோம். அதுதான் ஆக்கப்பிழை, சில ஆக்கப்பூர்வ பதிவுகள் பிழைகள். அடுத்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ், பூரண புரிந்த பிழைகள் அப்படின்வாங்க. ஒரு தவற இன்னொரு தவறால சரி செய்வாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 50 ரூபாய் நான் செலவு செஞ்சிருக்கேன், அந்த ரசீதை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இல்ல அந்த ரசீது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், 50 ரூபாய்க்கு நிகரான வேற ஒரு செலவுக்குரிய பில்லு என்கிட்ட இருக்கு, ரசீது என்கிட்ட இருக்கு, அந்த ரசீதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பூரண புரிந்த பிழைகள், காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஒரு எரரை மறைக்க இன்னொரு எரர் we are going to add. ஸோ இதுதான் பிழைகளோட வகைகள். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்னா சுருக்கம் மற்றும் முக்கிய நாவல்கள். இந்த இதோட ட்ரையல் பேலன்ஸோட சுருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இறுதி கணக்குகள் தயாரிக்கும் முன் சோதனையை சமநிலை தயார் செய்தல் அவசியம். இது கணக்குகளின் கணித தன்மையை சரித்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது சோதனை சமநிலை சமமாக இல்லாமல் இருந்தால், அதாவது கணக்குகளின் பிழைகள் உள்ளன, பிழைகளை கண்டறிய பல படிகள் எடுக்கப்படுகின்றன. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு கணக்கை சரி செய்வதற்கு பல எடுக்கிறோம். முடிவு ஃபர்ஸ்ட் ரசீது, அடிப்படை ரசீதுல இருந்து அனைத்தையும் நம்ம என்ன பண்றோம், வெரிஃபை பண்றோம். இரண்டாவது நம்ம அனைத்து கணக்குகளையும் அடிப்படை கணக்குகளை நம்ம சரி பார்க்கிறோம். மூன்றாவது சில பிழைகள் சோதனை சமநிலை பாதிக்கின்றன மற்றும் சில பிழைகள் பாதிக்காது. ஸோ சில தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் சில தவறுகள் நம்மள கணக்கை பாதிக்கும், சில தவறுகள் கணக்கை பாதிக்காது. ஸோ அது எந்த மாதிரியான பிழைகள் அப்படின்றத இந்த ட்ரையல் பேலன்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து காணொளி பிழைகள், முழுமையான விளக்கு பிழைகள், உபரி புத்தகங்களில் சில செயலாற்றல் பிழைகள் மற்றும் பொது பிழைகள் சோதனை சமநிலையால் கண்டுபிடிக்கப்படாது. ஸோ இந்த பிழைகள்லாம் சோதனை மூலியமா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில சோதனை சமநிலைக்கு அதன் வரம்புகள் உள்ள போதும் அது கணக்குகளின் கணித சரித்தன்மையை உறுதிப்படுத்துவதில் பயனுள்ளதாகும். ஸோ அவ்வளவு இருந்தாலுமே நம்ம கணக்குகளை பயன்படுத்தும் போது விழிப்புணர்வோட இருக்கணும். சோதனை சமநிலை சமமாக இல்லாமல் இருந்தால், அதாவது கணக்குகளின் பிழைகள் உள்ளன, பிழைகளை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மற்றும் அவை திருத்தப்படுகின்றன. அடுத்து ஒரு பக்க பிழைகள், அவை ஒரு கணக்கை மட்டும் பாதிப்பவை சிறந்த குறிப்புகளை பயன்படுத்தி திருத்தப்படுகின்றன. ஒரு பக்க பதிவுன்னு பார்த்தோம். ஒரு பக்க பதிவு பிழைகள் சிறந்த குறிப்பு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாடகை, வட்டி அப்படின்னு மட்டும் எழுதாம வாடகை கொடுத்தது, வட்டி வாங்கினது அப்படின்னு சொல்லி நம்ம
முழுமையான பதிவுகளா வந்து நம்ம இந்த பதிவிடணும். அடுத்து இருபக்க பிழைகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகளை பாதிப்பவை. இது ஜேர்னல் பதிவுகள் மூலம் திருத்தப்படுகின்றன. 2 பக்க பதிவுகள் அப்படின்றது வந்து நம்ம பதிவுகளை மிஸ் பண்ணிருப்போம், பதிவே செய்யாம விட்டுருப்போம். அதை வந்து ஜேர்னல்ல போய் நம்ம பதிவு செய்யணும். ஜேர்னல்ல போய் நம்ம பதிவு செஞ்சு அந்த பிழைகளை வந்து திருத்திடலாம். அடுத்து சோதனை சமநிலை திருத்தப்பட்ட பிழைகள். பின்னர் கூட சமமாக இல்லாவிட்டால் வேதனையை தவிர்க்க சஸ்பென்ஸ் கணக்கில் சரி செய்யாவிட்டால் வித்தியாசம் பதிவிடப்படுகிறது. ஸோ நம்ம பற்றுக்கு நேரான வரவு இருக்கா அப்படின்றத சரி பார்க்கணும். இல்லை பற்றுக்கு நேராக வரவு இல்லை அப்படின்னா இந்த அனைத்து ரசீதுகளையும் சரி பார்க்குறோம். அடுத்து நம்ம அனைத்து கணக்குகளையும் சரி பார்க்குறோம். இல்லை இது 2 பதிவுகளையும் முடித்ததுக்கு அப்புறமும் இன்னும் நம்மளுக்கு அந்த தவறை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் கணக்கு அப்படின்றத ஓபன் பண்றோம். இதை பார்த்தோம் நம்ம. அடுத்த சஸ்பென்ஸ் கணக்கு அடுத்த கணக்கு ஆண்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது மற்றும் பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை திருத்தப்படுகின்றன. இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அடுத்த வருடத்துக்கு எடுத்துட்டு போய் அது என்ன பிழைகள், என்ன எந்த இதுல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், தவறு நடந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடித்து அது திருத்தப்படுகின்றது. அது அப்படியே விட்டுற மாட்டாங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து முழுமையா அதாவது ஆராய்வாங்க. பட் அந்த இதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து அடுத்த வருடத்திற்கு வந்து நம்ம கொண்டு போவாங்க. அடுத்து சஸ்பென்ஸ் கணக்கு இருக்கும்போது அனைத்து பிழைகளும் ஜேர்னல் பதிவுகள் மூலம் திருத்தப்படுகின்றன. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய அனைத்து பதிவுகளையும் ஜேர்னல் அதாவது அடிப்படை பதிவுல இருந்து நம்ம என்ன பண்றோம், திருத்திக்கிட்டு வரணும். நம்ம இடையில போய் நீங்க திருத்த முடியாது. லெட்ஜர்லயோ இல்ல இறுதி கணக்குலயோ நீங்க திருத்தக்கூடாது. அடிப்படை பதிவான ஜேர்னல்ல இருந்து நம்ம திருத்தி கொண்டு வர வேண்டும். அடுத்து எல்லா பிழைகளும் திருத்தப்பட்ட பிறகு சஸ்பென்ஸ் கணக்கு மூடப்படுகின்றது. அப்ப எல்லா கணக்கும் நீங்க ஜேர்னல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, திருத்தி கொண்டு வர்றீங்க. திருத்தி கொண்டு வரும்போது முடிவா வந்து அதுக்குரிய மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிடுறீங்க. மிஸ்டேக்கை கண்டுபிடிச்ச உடனே இந்த சஸ்பென்ஸ் கணக்கு வந்து மூடப்படுகின்றது. அடுத்த கணக்காண்டில் பிழைகள் திருத்தப்பட்டால் நாமினல் கணக்கு தொடர்பான திருத்தப்பட்ட பதிவுகள் அடுத்த ஆண்டின் லாபத்தை பாதிக்கும். இப்படி தாக்கத்தை தவிர்க்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் திறக்கப்படலாம் மற்றும் அதை மொத்தமாக நேரடியாக பூஜ்ஜியத்தில் பதிவு செய்து சரி செய்யலாம். இப்ப நீங்க இந்த வருடத்துக்குரிய இதுல வந்து சரி பண்ணிடுறீங்க. ஆனா இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம அடுத்த வருடத்திற்கு கொண்டு போயிருக்கோம். அடுத்த வருடத்துக்கு இதை கொண்டு போய் அந்த அடுத்த வருடத்தை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாப நட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடைமுறை பரிந்துரைகள். நன்றி மாணவர்களே.